அலையலையாயும் மாலையும் தேடி அருளினை நாடி வந்தோ. அமலனின் தாயே ஆரோக்கிய மரியே புகழினை பாட வந்தோ. அலையலையாயும் மாலையும் தேடி அருளினை நாடி வந்தோ. அமலனின் தாயே ஆரோக்கிய மரியே புகழினை பாட வந்தோ. Gama papa da pama gama papa sari da pa papa da pama gari gama ga. Sari ga gari mama gari gari ni sari ni saga gari sari sa. தூதரின் செய்தி உம்மையே நாட துணிவுடன் ஏற்றுக்கொண்டார். தூய நல்லுதரம் இறைவனை தாங்க ஆகட்டும் என்று சொன்னாய். தூதரின் செய்தி உம்மையே நாட துணிவுடன் ஏற்றுக்கொண்டார். தூய நல்லுதரம் இறைவனை தாங்க ஆகட்டும் என்று சொன்னாய். மனுக்குலம் மீட்க மகனையே தந்த மாபெரும் தாய்மையம்மா. அகிலமே உம்மை போற்றிடும் என்றும் மகிழ்ச்சியின் ரகசியமே. மனுக்குலம் மீட்க மகனை தந்த மாபெரும் தாய்மையம்மா. அகிலமே உம்மை போற்றிடும் என்றும் மகிழ்ச்சியின் ரகசியமே. Gama papa da pama gama papa sani da pa papa da pama gari gama ga. சரி காகரி மாமா கரி கரி நிசனி நிச காகரி சரிசா. ஆண்டவன் ஆற்றல் உன்னை நிரப்ப அலகையின் தலை மிதித்தார். மன்னவன் இயேசு மகிமையின் ஒளியை உலகினில் உதிக்க செய்தார். ஆண்டவன் ஆற்றல் உன்னை நிரப்ப அலகையின் தலை மிதித்தார். மன்னவன் இயேசு மகிமையின் ஒளியை உலகினில் உதிக்க செய்தார். அலையலையாய் உம் ஆலயம் தேடி அருளினை நாடி வந்தோ. அமலனின் தாயே ஆரோக்கிய மரியே புகழினை பாட வந்தோ. அலையலையாயும் ஆலயம் தேடி அருளினை நாடி வந்தோ. அமலனின் தாயே ஆரோக்கிய மரியே புகழினை பாட வந்தோ. அவனிக்கு அளித்த மரி நீ வாழ்க. அகிலத்தை படைத்த இறைவனையே இந்த அவனிக்கு அளித்த இறைமகளே. கன்னிமை குன்றாமல் கருத்தாங்கியே உம்மை கன்னிமை குன்றா
லார்ட் கெவின் மெல்வின். Praise the Lord ஜேசன். சாரி, நீங்க ப்ரேயர் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நாங்க மாதா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருந்தோம். ஆமா, தேங்க்ஸ் சொல்ல நிறைய இருக்கு. எதுக்கு தேங்க்ஸ் கெவின்? PS5 கிடைச்சிச்சா? அது இல்ல ப்ரோ, எப்போ என்ன தேவையோ அதை மட்டும்தான் எங்க பேரண்ட்ஸ் வாங்கி தருவாங்க. நம்ம SMTCல ஆரோக்கிய அன்னைக்கு ஃபீஸ் செலிப்ரேட் பண்ண போறாங்கல்ல, அதான் நம்ம மாதா அம்மாவுக்கு எல்லா மெரிக்கல்ஸ்க்கும் நன்றி சொல்லிட்டே இருந்தோம். பெரியவங்களுக்கு தானே மிரக்கல்ஸ் நடக்கும், நமக்குமா? சின்ன பசங்க ப்ரேயர் பண்ணா இன்னும் ஸ்பெஷலா மெரிக்கல்ஸ் நடக்கும். அப்படி என்ன மிரக்கல் நடந்துடுச்சு மெல்வின்? நிறைய மெரிக்கல்ஸ் இருக்கு. ஒரு இப்போ ஷார்ட்டா சொல்றேன். ஆன்லைன்ல மேத்ஸ் எக்ஸாம் பண்ணிட்டே இருந்தேன். பேப்பர் ரொம்ப லாங்கா இருந்துச்சு. போகுது போயிட்டே இருந்துச்சு. ஆன் டைம் பேப்பர் ஃபினிஷ் பண்ண முடியுமா பயம் வந்துருச்சு. உடனே மாதா அம்மா கிட்ட ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் இன்னும் வேகமா எழுத முடிஞ்சிச்சு. ஆன் டைம் ஃபினிஷ் பண்ணேன். ஹைலைட்டா another incident கூட மெல்வின்க்கு நடந்துச்சு. ஓ, அது என்ன? சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் போல மேத் பேப்பர் சப்மிட் பண்ண முடியல. கரெக்ட் டைம்ல பேப்பர் சப்மிட் பண்ணலன்னா ஆன்சர்ஸ் எல்லாம் போயிடும். எஸ், கொஞ்சம் பேனிக் ஆயிட்டேன். பட் ஹேல் மேரி சொன்னேன். டக்குன்னு சப்மிட் ஆயிடுச்சு. ஆவே மரியா. ஓ, வாட் a miracle. நான் கூட ஃபுட்பால் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் கீழே விழுந்து ஸ்மால் ஃபிங்கர்ல ஹேர்லைன் கிராக் ஆயிடுச்சு. ஒரு மந்த் நோ பிளேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மட்டும் ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னு மாதா அம்மா கிட்ட ப்ரேயர் பண்ணி அழுதேன். பட் நெக்ஸ்ட் 2 daysல அந்த கிளப்ல நிறைய பேருக்கு கோவிட் வந்துடுச்சு. பெரிய கோவிட் ப்ராப்ளம் இருந்து மாதா அம்மா தான் என்னை காப்பாத்தினாங்க. ஆவே மரியா. நோ டவுட், நம்ம சின்ன பசங்க ப்ரேயர் பண்ணாலும் மாதா அம்மா ஜீசஸ் கிட்ட கேட்டு நமக்காக தருவாங்க. மரியே வாழ்க. பதினாறாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் மெக்சிகோ தேசம் ஒரு உள்நாட்டு போருக்கான சூழ்நிலையில் இருந்தது. மெக்சிகோ தேசத்தின் பூர்வகுடி மக்களுக்கும் அந்த நாட்டுக்குள் குடியேறி வாழ்ந்து வந்து கொண்டிருந்த ஸ்பெயின் கத்தோலிக்கர்களுக்கும் அந்த போராட்டம் ஒரு போராக மாறக்கூடிய சூழ்நிலை. இந்த சவால்கள் நிறைந்த சூழ்நிலையில் அன்னை மரியாள் குடலோப்பே நகரில் ஜுவான் என்ற பூர்வகுடி மனிதருக்கு 1531 டிசம்பர் 9 காட்சி தருகின்றார். ஜுவான், நீ எங்கே செல்கின்றாய்? அம்மா, நான் இறைவார்த்தையை கேட்பதற்காக ஆலயம் செல்கின்றேன். மகனே, நான் உன்னை அன்பு செய்கின்றேன். வாழ்வு தரும் இறைவனின் கன்னித்தாய் நானே. மக்களுக்கு என்னுடைய அன்பை வெளிப்படுத்தவும், அவர்களுடைய கண்ணீர் ஜெபங்களை கேட்கவும், அவர்களது துயரத்தையும் நீக்கி அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க எனக்காக ஒரு ஆலயம் எழுப்புமாறு ஆயரிடம் பேசு. ஜுவான் தான் கண்ட காட்சியையும் கேட்ட செய்தியையும் ஆயரிடம் தெரிவித்த போது ஆயர் அதற்கு மறுமொழியாக இதை இப்பொழுது செய்ய இயலாது என்று மறுத்துவிட்டார். அம்மா, உங்கள் வார்த்தையின்படி ஆயரிடம் சென்று பேசினேன். ஆனால் அவர் அதற்கு சம்மதிக்கவில்லை. அதனால் நீங்கள் வேறு யாரையாவது உங்களுடைய தூதராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மகனே, கேள். இந்த பணியை செய்வதற்கு நான் உன்னைதான் தேர்ந்து கொண்டேன். ஆதலால் நாளை நீ மீண்டும் ஆயரை சந்தித்து கன்னி மரியாவாகிய நான் இவ்விடத்தில் ஒரு ஆலயம் எழுப்ப விரும்புவதை தெரியப்படுத்து. அம்மா, நான் உங்கள் அடிமை, உங்கள் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறேன். ஜுவான் ஆயரை 2ஆம் முறை சந்திக்கும் போது ஆயர் சந்தேகத்தின் காரணமாக பல கேள்விகளை எழுப்புகிறார். அவர் ஏதோ புரிந்தவராய் அன்னையிடமிருந்து ஓர் அரும் அடையாளம் வந்தால் ஒழிய
தான் இச்செய்தியை நம்ப மாட்டேன் என்று பதிலளித்தார். ஒருவேளை இது உண்மையாயிருந்தால்? அம்மா, எனது தாய்நாடான ஸ்பெயின் நாட்டில் மலருகின்ற காஸ்டிலியன் ரோஜாக்களை எனக்கு அரும் அடையாளமாக காட்டும்படி மன்றாடுகின்றேன். அம்மா, நான் ஆயரை சந்தித்தேன். அவர் ஒரு அரும் அடையாளம் காட்டும்படி கேட்கிறார். மகனே, நீ நாளை காலை இவ்விடத்திற்கு திரும்பி வா. இப்பொழுது இல்லம் சென்று மன அமைதியுடன் இளைப்பாறு. ஜுவான் வீடு திரும்பிய போது அவருடைய மாமா மிகவும் நோயுற்று இருப்பதைக் கண்டார். இதன் காரணமாக மறுநாள் அன்னையை சந்திக்க இயலவில்லை. மரணத்தின் பிடியில் இருந்த அவரது மாமாவுக்கு நோயில் பூசுதல் கொடுப்பதற்காக குருவானவரை அழைத்து வர ஆலயத்திற்கு சென்றார். அன்னையை சந்திக்க முடியவில்லை என்ற குற்ற உணர்ச்சியால் அவர் வேறு வழி தேர்ந்தெடுத்தார். ஆனால் அங்கும் அன்னை ஜுவானுக்காக காத்திருந்தாள். அம்மா, என்னை மன்னியுங்கள். என்னால் நேற்று வர இயலவில்லை. என் சூழ்நிலை உமக்கு தெரியும். மகனே, கலங்காதே. உன் மாமாவை நான் குணப்படுத்துவேன். இப்பொழுது மலை மேலே சென்று அங்கு பூத்திருக்கும் மலர்களை பறித்து வா. பூக்கள் மலராத பனிக்காலத்தில் அன்னையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மலர்களை பறித்து அன்னையிடம் கொண்டு வருகிறார். மகனே, இந்த பூக்களை ஆயர் காணும் வரை யாரிடமும் காட்ட வேண்டாம். உன் மாமாவை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். அவர் குணமடைவார். ஆயரே, அன்னையிடமிருந்து ஒரு அரும் அடையாளத்தை கொண்டு வந்திருக்கேன். காஸ்டிலியன் ரோஜாக்கள்? அன்னையின் திருவுருவம் பதிந்த அந்த துணி இன்னும் அந்த தேவாலயத்தில் அன்னையின் அன்பை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது. சாதாரணமாக 20 ஆண்டுகள் மட்டுமே நீடித்திருக்கக்கூடிய அந்த துணி 500 ஆண்டுகளை கடந்து பொலிவுடன் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மையான கடவுளின் தாய் என்றும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றும் 500 ஆண்டுகளுக்கு முன் குடலுப்பே நகரில் வெளிப்படுத்திய தாய் நம்மையும் விசுவாசத்திலும் ஒற்றுமையிலும் வாழ இன்றும் அழைக்கின்றார். செவிமடுப்போமா? தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்து அவற்றுக்கு ஆசி வழங்கி ஒவ்வொன்றுமே நல்லதெனக் கண்டார். என்று பாவம் எனும் இருள் பூமியை ஆட்கொண்டதோ, அந்த மனிதன் சமாதானம் இழந்து ஓடி ஒளியத் தொடங்கினான். ஆனால் அன்னை மரியாள் சமாதானம் எனும் ஆடையை அணிந்து மனித சமூகத்திற்கு என்றுமே சமாதானத்தின் ராக்கினியாக திகழ்கின்றாள். இன்று பகைமை என்னும் உணர்வு போராக உருவெடுக்கையில் அமைதியை இழந்து விடுகிறான் மனிதன். அன்று சீடர்களை எதிர்த்து பகைமை ஓங்கி நின்ற வேளையில் அவர்களோடு ஜெபித்து அமைதியை பெற்றுத் தந்தவள் நம் அன்பு தாய் அன்னை மரியாள். மனிதர்கள் தான் நினைப்பது மட்டுமே சரியென்று சுயநலமாக வாழ்ந்தால் அங்கே அமைதி என்பது ஏது? சுயநலமற்ற நம் அன்னை மரியாள் தான் பெற்ற மகன் தனக்கு மட்டும் சொந்தமென்று நினைக்காமல் மனிதர்களுக்காய் அவரை பலி கொடுத்து அமைதியின் தூதரானாள். துன்பக் கடல் சூழும்போது
துடுப்பாய் துணை கொடுக்க தெய்வமுண்டு என்பதை மனிதன் ஏற்க மறுத்தால் அங்கே நிம்மதி என்பது ஏது? அன்று திராட்சை ரசம் தீர்ந்து போகவே கலங்கி நின்ற கானாவூர் குடும்பம் மகிழ்ச்சி நிறை விழா எடுக்க பரிந்து பேசி நிம்மதியை பெற்று தந்தவள் நம் அன்னை மரியாள். மெல்லன வீசும் தென்றல் காற்று புயலாய் மாறும் வேளைதனில் மனக்கலக்கம் கொள்ளாமல் இறைவன் திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் மன அழுத்தம் என்பது ஏது? அன்று மனக்கலக்கம் கொள்ளாமல் ஆண்டவரின் திட்டத்தை அன்னை மரி ஏற்றுக்கொண்டதால் தன் உள்ளத்தில் மன அமைதி பெற்றாள். மனிதா, அமைதி என்ற பாதையில் ஆனந்தமாய் நீ நடப்பாய். அன்னை மரியின் பண்புகள் உன் வாழ்வில் பிரதிபலிக்கும் போது அங்கே பகைமை சூழ்ந்த உலகம், சுயநலம் கொண்ட மனிதர்கள், கலக்கம் நிறைந்த வாழ்க்கை, தனிமை வாட்டும் சோகம் பனி போல் மறைய சமாதானத்தின் ராக்கினியாம் அன்னை மரியாள் எப்பொழுதும் சுடரொளி வீசி துணை புரிவாள். நாம இப்போ வேளாங்கண்ணி மாதா சர்ச் ஃபீஸ்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம். எல்லாரும் ஹாப்பியா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீ மட்டும் எதுக்குமா சேட் ஆயிட்டு இருக்கறா? அப்பா, எங்க ஃப்ரெண்ட்குள்ள கால ஒரு ப்ராப்ளம் இருக்குதுப்பா. டாக்டரும் சொல்லிட்டாங்க இப்போ அவங்க நடக்கவே முடியாதுப்பா. பா, பிளே கிரவுண்ட்ல எப்படிப்பா அவன் என்ன கூட விளையாட போறான், அதுக்கே வெரி சேட் இருக்கேன்ப்பா. சரி, அதான் நீ ரொம்ப சேட் ஆயிட்டு இருக்கிறியா? நாம் எல்லோரும் சேர்ந்து வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதாவிடம் மன்றாடினால் உன் ஃப்ரெண்டுக்கு கால் சரியாகிவிடும். அவனால கண்டிப்பா நடக்க முடியும். ரியலிப்பா, நடக்க முடியுமா? கண்டிப்பா நடக்க முடியும். அப்பா, வேளாங்கண்ணி மாதா பத்தி நீங்க கொஞ்சம் சொல்றீங்களாப்பா? 400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னை மரியாள் தமிழ்நாட்டில் உள்ள வேளாங்கண்ணி என்ற ஊரில் காட்சி கொடுத்தார்கள். பல புதுமைகள் செஞ்சிருக்காங்க. அதில் ஒரு புதுமையான மோர்க்காரம் உடவனுக்கு காட்சி கொடுத்து அவனுடைய காலை குணமாக்கிய புதுமையை நாம் இப்போது பார்க்கலாம். ஓகேப்பா. அம்மா தாயே, எங்கள் மீது இரக்கம் வைங்கம்மா. என் மகனின் நிலையை பாருங்கம்மா. ஊரெல்லாம் என் மகனை சப்பானி சப்பானின்னு கூப்பிடுறாங்க. என்ன கூட நொண்டியை பெத்தவன்னு சொல்கிறாங்க. என் பிள்ளை காலை இழுத்து இழுத்து நடந்து போகிறத பார்த்து என்னால் தாங்க முடியல தாயே. ரொம்ப மனக்கவலையாக இருக்குதம்மா. என் மனக்கவலை உன் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் தாயே. கருணை புரியம்மா. அவன் நடப்பதற்கு கிருபை புரியம்மா. அவன் நடக்கணும்னா உன்னால் மட்டும்தான் முடியும் தாயே. உன்னை நம்பி வந்திருக்கிறேன், உதவி புரியம்மா. சிறுவனே. அம்மா.
நாகப்பட்டினம் போய் அந்த பெரியவரை அழைத்து வா. எனக்கு பொம்மை வாங்கி கொடுத்த பிரான்சிஸ் ஐயா தானே? மகனே, இந்த குழந்தையை பார், எழுந்து நட. முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய், பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. மரியே வாழ்க. அம்மா, உம் உள்ளம்தான் என்ன அருள் குடமா. நீங்கள் தீர்க்கும் வேளாங்கண்ணி தாய், தயவு செய்து இங்க வந்துடாதீங்க. இங்க ஊருக்குள்ள தண்ணி வந்துருச்சு, தண்ணி ஃபுல்லா ஒரே பாடியா இருக்கு அப்படி. Through Mother Mary's intercessions, me and my family have received a lot of favors and blessings. பூலோகம் போற்றும் பூண்டி மாதா, வாடிய நெஞ்சங்களின் வாட்டங்களை போக்கும் வாடிமா நகர்த்தாய், இவங்க 3 பேரையும் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தியோனிங்கிற ஒரு அருமையான மகளை கிடைச்சாங்க. அனைவரும் வியந்து போற்றும் அமிரக தேசத்தில் மக்கள் அலைமோதும் மரியன்னை ஆலயமதில் மங்கா புகழோடு தங்க மகளாய் வீற்றிருக்கும் எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, நீவீர் எங்கள் பங்கின் ஆல விருட்சமாய், நீரோடையோடம் நடப்பட்ட மரமாய், நன்மிகு நன்மைகளாகிய கனிகளை நாள்தோறும் நல்குகின்ற நாயகியே. எங்க குடும்பத்துல மாதாவோட ரோல் ரொம்பவே முக்கியமானது. எல்லா குடும்பத்திலும் இருக்கிற மாதிரியே எங்க குடும்பத்திலையும் ஒவ்வொரு வருஷமும் வேளாங்கண்ணிக்கு போறது வழக்கம். அப்படிதான் ஒரு வருஷம் காலையில 5 மணிக்கு கிளம்பி 9 மணிக்கு வந்து வேளாங்கண்ணி ரீச் பண்றதா ஒரு பிளான். நீவீர் எம் ஆலய பங்கின் ஆல விருட்சமாயிருந்து வேதனையில் வியர்த்து வரும் எங்களுக்கு நிழலாய், துன்பத்தில் தோள் சாய்க்கும் தூணாய், கவலை என்னும் வெம்மைக்கு குளிர் நிழலாய். Today we are here to talk about Mother Mary, the Ark of the New Covenant. எல்லாருமே அதை கிளம்பி போனோம். திருச்சி கூட தாண்டல, அதுக்குள்ளே ஒரு டயர் பங்க்சர் ஆயிடுச்சு. அதை மாற்றி முடிக்கிறதுக்கே ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. வழிகின்ற கண்ணீரை துடைக்கின்ற விழுதுகளாய் உம் கரங்கள் மொத்தத்தில் உம் பேரன்பு கண்டு உள்ளம் உருகித்தான் போகின்றோம். அப்புறம் திருப்பி எல்லாம் கிளம்பி அதுல இருந்து ஏறி போறோம். தஞ்சாவூர் கிட்ட ஹைவேல போகும்போது ஒரு டயர் வெடிச்சிருக்கு. யாருக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. அலகையின் சூழ்ச்சியால் வீழ்ந்து கிடந்த மானுடத்தை அள்ளி எடுத்து காத்திட்ட மீட்பின் விடியலே, மரியே, குவிந்திருக்கும் உம் கொடைக்கரத்தில் அறமே தங்கும், உம் கனிவு மிக்க பார்வையிலே கருணை வழியும். Contents of the Ark of the Covenant: the 10 Commandments tablet, Aaron's budded rod, and the pot filled with manna. அந்த பொழுது போக்கிட்டு இருக்கோம், அந்த டயர் மாத்திட்டு இருக்காங்க. இதுல இன்னும் ஒரு 1 மணி நேரம் அதுலயே போயிருக்கு. 9 மணிக்கு வேளாங்கண்ணி ரீச் பண்ண வேண்டியவங்க இன்னும் தஞ்சாவூர் கூட தாண்டல. உம் ஜெபமாலை கையில் எடுத்தால்
ஜெயமே நிச்சயம். ஸோ எல்லாரும் சாப்பிட்டே இருக்கும்போது வேளாண்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு. When I was 6 years old, I had a severe stomach pain. I told my mother to apply holy oil on my stomach. Then my family prayed Hail Mary 3 times. Then suddenly the pain went. தயவு செய்து இங்கே வந்துடாதீங்க, இங்கே ஊருக்குள்ளே தண்ணி வந்துருச்சு, தண்ணி ஃபுல்லாக ஒரே பாடியாக இருக்கு அப்படி. ஆமாங்க, அன்னைக்கு தேதி வந்து 26 டிசம்பர் 2004. சுனாமி வந்தனா. உம் சீர்மிகு சிறப்புகளை சொல்லி சிந்தை குளிர போற்றுகின்றோம் அம்மா. ஆனால் எங்கள் ஃபுல் ஃபேமிலியும் அங்கே வர விடாமல் பாதுகாத்தது மாதா தான் அப்படின்றது எங்களுடைய திடமான நம்பிக்கை. Parallels the highlights between Ark of the Covenant and Mother Mary. King David says, "How can the Ark of the Lord come to me?" Elizabeth says, "How is it that the mother of my Lord should come to me?" The Ark then remains in the house of Obed for 3 months. Mother Mary remains with Elizabeth for 3 months. The Lord blessed Obed Edom and all his households. ஊரடங்கு துன்பமெல்லாம் தீர உம் அருள்குடம் சற்றே சாய்த்து ஒரு நல்வழி வழி காட்டுவீர் அம்மா. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வேணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சந்தக் சந்தக் சந்தா, சந்தக் சந்தக் சந்தா, தக்குடுது 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 தக்குடுது. ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு தான், அத உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு நண்பா, அட உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா. எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு.
தாழ்ச்சியின் அன்னை. நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தாழ்ச்சியோடு இறை சித்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்த அன்னை மரியாள் அன்பின் அன்னை. தூய ஆவியால் இயேசுவை சுமந்திருந்த அன்னை மரியாள் முதுமையில் திருமுழுக்கு யோவானை கருத்தாங்கிய அவர் உறவினர் எலிசபெத்தை சந்தித்து மிகுந்த அன்புடனும் பரிவுடனும் பணிவிடையும் செய்தார். விசுவாசத்தின் அன்னை. வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். ஆண்டவரை, உலகத்தின் மீட்பரை சுமந்து ஈன்றெடுத்த அன்னை மரியாள் பெண்களுள் பேறு பெற்றவள் ஆனது இறை வார்த்தையில் விசுவாசம் கொண்டதால்தான். சமர்ப்பணத்தின் அன்னை. உலகத்தின் மீட்பரை பெற்றவள் என்று பெருமிதம் கொள்ளாமல் தன் மகனை, ஒரே தலைமகனை இறை சட்டத்தின்படி கோவிலில் சமர்ப்பணம் செய்தாள் அன்னை மரியாள். பரிந்துரையின் அன்னை. அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். கடவுளை கருவுற்று ஈன்ற பொழுதிலே இறைவனின் சித்தத்தை உணர்ந்த அன்னை மரியாள் ஏக இறைவனின் வாக்கு தத்தத்தின்படி கானாவூர் திருமண பந்தியில் முதல் புதுமையை பரிந்துரைக்கின்றாள். தண்ணீர் ரசமாகின்றது. கண்டவர் வியப்பில் நெகிழ்கின்றனர். வியாகுலத்தின் அன்னை. நான் பெற்ற மகனே, உலகை உன் தோளில் சுமப்பாய் என்று நினைத்தேனே, நீயோ கல்வனை போல சிலுவையை சுமக்கின்றாயே. தான் பெற்ற குழந்தையின் உடம்பில் வழியும் இரத்தத்தை காண்பதை விட ஒரு பெண்ணிற்கு பெரும் வேதனையும் ரணமும் உண்டோ? இயேசுவுக்கு உடலில் வழிந்ததை விட அன்னை மரியாளின் கண்ணில் வழிந்த இரத்தம் அதிகம். தியாகத்தின் அன்னை. யூத குருக்களும் பரிசேயர் கூட்டமும் இயேசுவை சிலுவையில் அறைந்து முடிவுரை எழுத நினைக்க, இயேசுவோ, இதோ உன் தாய், இவரே உன் அன்பார்ந்த மகன் என்று அன்னை மரியாளை திருச்சபையின் தாயாக உயர்த்தி, இது முடிவுரை அல்ல, மீட்பின் முன்னுரை என்று கல்வாரியில் எழுதி வைத்துச் சென்றார் இறைவன். மகிமையின் அன்னை. உலோகம் தோன்றும் முன்னே ஓ பூரண தாயே, விண்ணகமும் மண்ணகமும் எக்காலம் முழங்க மூ உலக அரசியாக 12 விண்மீன்களை தலையில் மணிமுடியாக சூடிய அன்னை மரியாள் அன்றும் இன்றும் என்றும் திருச்சபையின் அன்னையாக திகழ்கிறாள். வாழ்க மரியே, மகிமையின் மாதாவே, வாழ்க மரியே,